என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சிக்க மனமில்லை நாவல் பகுதி 5. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். யாழினி அப்பா அறைக்கு வரும்போது அம்மா அப்பாவிடம் ஏதோ சிரித்து சிரித்து பேசுகிறார். அம்மா அருகில் இருக்கும் போது, அப்பாவோடு பேசும்போது அப்பாவின் முகத்தில் கூட என்ன ஒரு சந்தோஷம். காசு பணத்துக்கு தான் பஞ்சம், பாசத்திற்கு எந்த பஞ்சமும் இல்லை. அவளும் அப்பா அருகில் வந்து அமர்ந்தாள். மெதுவாக கௌதம் பற்றி கூற அவள் தயாராகும் போது மிகவும் தற்செயலாக அவளது விழிகள் ஜன்னல் வழியாக வெளியே ஓடியது. அதோ வருகிறாள் அவளது அக்கா யவ்வனா. உடன் அவளது கணவரும் குழந்தையும் இருக்கிறார்கள். அப்பா படுக்கையில் விழுந்த பிறகு எங்கே தன் நகைகள் பறிப்போய் விடுமோ என்ற பயத்தில் வீட்டிற்கு வருவது கூட இல்லை. மாதம் ஒரு முறை ஏதோ கடனுக்கு வந்து செல்வாள். வந்தால் கூட கழுத்தில் தாலி மட்டும்தான் இருக்கும். எங்கடி நகை எதையும் காணும்? அம்மா கேட்டால், என்ன பண்றது, நீங்க என்ன எனக்கு பணக்கார மாப்பிள்ளையாவா பார்த்து கட்டி வச்சீங்க? அவருக்கு எக்கச்சக்க கடன், அதுக்கு வட்டி கட்ட என்னுடைய நகையை எல்லாம் அடகு வச்சிருக்காரு என்று பெருமூச்சு விட்டபடி கூறுவாள். எனக்கும் உங்களுக்கெல்லாம் உதவ ஆசையாதான் இருக்கு, ஆனா என்ன பண்றது, கொடுத்து வச்சது அவ்வளவுதானே. நல்ல இடத்துல நீங்க கட்டி கொடுத்திருந்தா எனக்கு இந்த நிலைமை உண்டா? உங்களுக்கு தான் இந்த கஷ்டம் இருக்குமா? அப்போதும் அப்பா அம்மாவை குத்தி காட்டிதான் பேசுவாள். அவளது கணவர் பேங்கில் காசாளராக வேலை பார்க்கிறார். கை நிறைய சம்பளம். அனைத்தையும் விசாரித்து அறிந்த பிறகுதான் தன் தகுதிக்கு மீறி அப்பா திருமணத்தை நடத்தி வைத்தார். அந்த நன்றி யவ்வனாவுக்கு சிறிது கூட இல்லை. அப்பாவை பார்க்க வரும்போது கூட எப்போதும் தனியாக தான் வருவாள். குழந்தை அழுவான் என்று கூறி ஒரு அரை மணி நேரத்தில் கிளம்பியும் விடுவாள். இன்று அதிசயமாக கணவன் குழந்தையோடு வருகிறாள். அது ஏன் என்று யாழினிக்கு புரிந்துவிட்டது. அவள் கடனை அடைத்து விட்டாள் அல்லவா? அது அவள் செவியை எப்படியோ எட்டி இருக்கிறது. அதை பற்றி விசாரிக்கத்தான் வருகிறாள். இப்போதும் கழுத்தில் தாலி மட்டும்தான் இருக்கிறது. அவளது 2 வயது குழந்தையை பார்க்க அம்மா மனம் துடித்தாலும் அப்பா வாயை திறந்து கேட்டாலும் என்னம்மா பண்றது? அவன் கொஞ்சம் வசதியாவே வாழ்ந்துட்டான். ஏசி இல்லாம அவனால இருக்கவே முடியாது. இங்க வந்து வேர்த்து கொட்டி அவனுக்கு ஏதாவது நோய் நொடி வந்துட்டா அவரும் அவருடைய அப்பா அம்மாவும் என்னதான் திட்டுவாங்க, உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு அவன் மேல பாசம் இருந்தா ஒரு 8 வந்து பாத்துட்டு போலாமே. என்ன கட்டி கொடுத்ததோட சரி, மத்த பொண்ணுங்களுக்கு அவங்க வீட்டுல இருந்து செய்யற மாதிரி ஏதாவது சீர் செலுத்தி நீங்க செஞ்சிருக்கீங்களா? பேரனை பார்க்க வரும்போதாவது ஏதாவது அரிசி பருப்பு பணியாரோன்னு வாங்கிட்டு வந்து தரலாமே. எங்க எல்லாம் ஏன் தலையெழுத்து. இங்க வரும்போது 500 1000ன்னு நான் அழணும் என்று சரித்துக் கொள்வாள். இத்தனைக்கும் அவள் இன்று வரை அப்பா கையில் திணித்து சென்றதே மொத்தம் 500 ரூபாய் கூட தேராது. ஆனால் வீண் சண்டை வேண்டாம் என்று அப்பாவும் அம்மாவும் அமைதியாக இருந்தாலும் யாழினி விடுவாளா? அக்கா, நீ கொண்டு வந்து அப்பா கையில திணிக்கிற 50 100 அப்பாவுக்கு தேவையில்லை. கையையும் காலையும் அப்பாவால அசைக்க முடியாததாலதான் நீ அப்பா கையில திணிக்கிற காசை அப்பாவால திருப்பி தர முடியல. இது வேண்டாமான்னு அவர் சொன்னாலும் நீ வாங்கிக்க மாட்ட. குடுக்கறது 50 ரூபாய் இல்ல 100 ரூபாய். அதுவும் எல்லா மாசமும் குடுக்கறியா? எப்பவாவது 6 மாசத்துல ஒரு தடவை குடுப்ப. நீ அப்படி அப்பாவுக்கு குடுக்கற காசை அப்பா கிட்ட இருந்து வாங்கி உன்கிட்ட குடுக்க எனக்கும் அம்மாவுக்கும் எவ்வளவு நேரம் ஆகும்? அது நல்லா இருக்காதுன்னு தான் நானும் அம்மாவும் பேசாம இருக்கோம். ஆனா நீ வாய்க்கு வந்தது பேசிட்டு இருக்க என்று முகத்துக்கு நேராக கேட்டு விடுவாள். அது அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆமடி, சம்பாதிக்கிற திமிரு. நான் குடுக்கிற 100 ரூபாய் உதவா காசா உனக்கு தெரியும் என்று கோபமாக கூறுவாள். அப்பா அருகில் இருந்து எழுந்து கொண்ட யாழினி, அம்மா, அக்காவும் அத்தானும் குழந்தையும் வராங்க, நான் போய் அவங்களுக்கு குடிக்க ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் என்று கூறியவள் சமையல் அறைக்கு சென்றாள். வீட்டிற்குள் வந்த யவ்வனா நேராக அப்பா அறைக்கு தான் வந்தாள். கணவரின் கையில் இருந்த குழந்தையை வாங்கி அம்மா மடியில் அமர்த்தியவள், அம்மா, உன்னுடைய பேரனை பாக்கணும்னு சொன்னியே, இதோ கண் குளிர பாரு. அப்பா, உங்க பேரனை பாக்கணும்னு கேட்டீங்கல்ல, அதுதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்க உன்னுடைய புருஷனை ஆளையே காணோமே, இந்த பக்கம் வரவே மாட்டாரான்னு போன மாசம் நான் வரும்போது அம்மா கேட்டதாலதான் இன்னைக்கு அவரை லீவ் போட வச்சு என் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். அம்மா, எங்க யாழினிய காணோம்? வேலைக்கு போயிட்டாளா? விழிகளை ஓட விட்டபடி கேட்டாள் யவ்வனா. இல்ல, அவளுக்கு புது வேலை கிடைச்சிருக்கு, நாளைக்கு போய் ஜாயின் பண்ணா போதும். இப்ப வீட்டுலதான் இருக்கா. எங்க காணோம்? நான் கிச்சன்ல இருக்கேன்கா, நீங்க வர்றத ஜன்னல் வழியா பாத்துட்டேன். ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சரிடி, எடுத்துட்டு வா. ஜூஸ் எடுத்து வந்து
யாழினி அனைவருக்கும் கொடுத்தாள். அப்பா அருகில் வந்து அமர்ந்தவள் அப்பாவுக்கும் குடிக்க ஜூஸ் கொடுத்தாள். அதன் பிறகு மெல்ல பேச்சை துவங்கினாள் யவ்வனா. ஆமடி, நம்ம சித்தப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய காசை வட்டியோட கொடுத்துட்டியாமே. நேத்து சித்தப்பா போன் பண்ணி இருந்தாருடி, கல்யாணம் வருதுமா, ஏதாவது காசு இருந்தா கொடுத்து உதவுன்னு சொன்னாரு. ஏதோ நீங்க கொடுக்க வேண்டிய காசுதான் அப்படி நாசுக்கா கேக்குறாரோன்னு நினைச்சு அப்பா வாங்கின காசு குடிக்க எனக்கும் ஆசையா தான் இருக்கு சித்தப்பா. ஆனா என்ன பண்றது, நாங்களே கடன்ல இருக்கோம், நகை எல்லாம் வேற அடகுல இருக்கு, அதை வச்சுதான் எங்க பொழப்பு ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்பதான் அந்த காசை நான் உங்ககிட்ட எப்பவாவது கேட்டிருக்கேனா இப்ப கேட்க, அந்த காசை வட்டியோட யாழினி கொடுத்துட்டா, மொய் பணமா 1 லட்சம் அதிகமாவே கொடுத்துட்டா, உன்னால ஏதாவது உதவ முடிஞ்சா உதவி பண்ணு, இல்ல உன்னுடைய புருஷன் கிட்ட சொல்லி ஒரு 5 லட்சம் லோன் எடுத்து கொடு, நான் அடைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, உனக்கு ஏதுடி அவ்வளவு காசு? யாழினியும் அப்பா அம்மாவிடம் கூறிய அதே கதையை கூறினாள். அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயமா? அம்மா தான் கேட்டார். அம்மா, இப்ப கொஞ்சம் முன்னாடி எனக்கு ஒரு போன் வந்ததுல. ஆமா, உங்க ஓனர் பையன் போன் பண்ணதா சொன்னியே. ஆமா, அவருடைய ஃபேமிலியோட நம்ம வீட்டுக்கு சாயந்தரம் 4 மணிக்கு வராராம். அவர் எதுக்கிட்டே ஃபேமிலியோட நம்ம வீட்டுக்கு வரணும்? யவ்வனா புரியாமல் கேட்டாள். அக்கா, அவருக்கு என்ன பிடிச்சிருக்காம், பொண்ணு கேட்டு வராராம். அதை கேட்டு அப்பா அம்மாவின் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி. ஆனால் யவ்வனா முகம் இருண்டு போனது. என்னடி சொல்ற? உன் ஓனர் பையனுக்கு உன்னை பார்த்து பிடிச்சு போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரா? ஆமா, பொண்ணு கேட்டு வரேனா சொன்னாரு. ஆமாக்கா, சாயந்தரம் 4 மணிக்கா? ஆமாக்கா. உண்மையிலேயே அவங்க பணக்காரங்க தானா? அக்கா, நீ வேற கோடீஸ்வரங்க. பிசினஸ்மேன் கோபாலரத்தினத்தை தெரியும்ல, அவர் ஃபேமிலிக்கா. யாரு? கோபால் சார் ஃபேமிலியா? ஆமாக்கா. ஏய், என்னால நம்ப முடியல. நீ கோபால் சார பாத்திருக்கியா? நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பாத்திருக்கேன். அது மட்டும் இல்ல, அவருடைய பையன் கௌதம் என் காலேஜில் தான் படிச்சாரு, என் சீனியர். என்ன, அவர் பையன் கௌதம் உன் காலேஜ்ல படிச்சாரா? நம்புற மாதிரியா இருக்கு. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் போயும் உன் காலேஜ்ல இருந்து படிச்சானா? நீ என்ன காதுல பூ சுத்துறியா? அக்கா, அவரு கோபால் சார் பையனா அவரு அந்த காலேஜ்ல படிக்கும் போது எங்களுக்கும் தெரியாது. அதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது. நேத்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போனேன்ல, அங்கேயும் நான் அவரை பார்த்தேன். உண்மையாவாடி? ஆமா. அப்படின்னா அவரு காலேஜ் படிக்கும் போதே உன்னை காதலிச்சிருக்காரு போல. இல்ல, காலேஜ் படிக்கும் போது வேற ஒரு பொண்ணதான் காதலிச்சாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு அவர் ஒரு கோடீஸ்வரர்னு தெரியாது. வேற ஒரு பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறமா தான் அவரை பத்தி அவளுக்கே தெரிய வந்தது. பாவம், தன் முகத்துல தானே கரிய வாரி பூசிக்கிட்டா. அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு அவங்க உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, அப்படிதானே? ஆமாக்கா. அப்பா அம்மா கிட்ட விஷயத்த சொல்லி உனக்கும் போன் பண்ணி சொல்லி உன்னை வீட்டுக்கு வர சொல்லலான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. ஓ, அப்படியா? பெரிய இடம். வர்றவங்களுக்கு காப்பி தண்ணி ஏதாவது கொடுக்க வேண்டாமா? ஏங்க, உங்ககிட்ட ஏதும் காசு இருக்கு? அக்கா, காசுலாம் என்கிட்ட இருக்கு. இருக்கா? கடனை அடைச்ச பிறகு எத்தனை லட்சம் பாக்கி வந்தது? பாக்கி எல்லாம் எதுவும் வரல. ஒரு 5000 கையில இருக்கு. ஓ, 5000 தான் இருக்கா? இல்ல, ஏதாவது அதிகமா காசு இருந்தா உன் கல்யாணத்துக்கு என் நகைகளை எல்லாம் திருப்பி கழுத்துல போட்டுட்டு திரும்பவும் அதை அடகு வச்சு உனக்கு காசை கொடுத்திருப்பேன். சரி, பரவாயில்ல, விடு. நான் இவர்கிட்ட சொல்லி வேற ஏதாவது வழி பாக்குறேன். உன் கல்யாணத்துக்கு நான் வெறும் கழுத்தோட கையோட எல்லாம் வந்தா நல்லாவா இருக்கும்? யாழினியும் சரி அப்பா அம்மாவும் சரி ஒன்றும் பேசவில்லை. ஆமா யாழினி, இந்த கௌதம் அப்பா தானே கடன் அடைக்க உனக்கு காசு கொடுத்தாரு? ஆமாக்கா. அப்படின்னா இந்த காசு கூட நீ திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லல்ல? கிட்டத்தட்ட. அது என்னடி கிட்டத்தட்ட? நீ அந்த வீட்டு மருமக ஆயிட்டா அவங்க சொத்துல உனக்கும் பங்கு இருக்குல்ல. அவங்க சொத்துல எனக்கு எப்படிக்கா பங்கு இருக்கும்? அவங்க சொத்து அவங்களுக்கு சொந்தம். அப்படி இல்லடி, நீ அந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டா அந்த வீட்டு வாரிச நீ பெத்து கொடுத்தா அவங்க சொத்துல உனக்கும் பங்கு இருக்கும்ல. அந்த நேரத்துல இந்த 7 அக்காவை மறந்துடாதடி. ஏதோ எங்க போதாத காலம், நீங்க கஷ்டப்படும் போது எதுவும் கொடுத்து உதவ முடியல. என்னுடைய நிலைமை உனக்கு புரியுது தானே? புரியுது. என்னடி ஏதோ நம்பிக்கை இல்லாத மாதிரி உம்முன்னு வைக்கிற? உன்னுடைய உம்மு கேட்டா நான் ஏதோ நகையெல்லாம் பீரோல பூட்டி வச்சுட்டு அடகு வச்சிருக்கிறதா பொய் சொன்ன மாதிரி எல்லாம் இருக்கு.
யாழினி எதுவும் பேசவில்லை. அதுதானே உண்மை. அது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். உன் கல்யாணத்துக்கு யார்கிட்டயாவது காசை வாங்கி அடகு வச்சிருக்கிற நகையெல்லாம் மீட்டு போட்டுட்டு வர வேண்டியதுதான். அத பார்த்துட்டு என்னவோ என்கிட்டயே நகையெல்லாம் இருந்துருச்சுன்னு நீங்க யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க. சரி, அதை விடு. இங்க ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, செய்யறேன். அப்புறம் உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது நான் இங்க எந்த வேலையும் செய்யலன்னு குத்தம் சொல்லக்கூடாது பாரு. அதெல்லாம் இங்க எந்த வேலையும் இல்லக்கா, நீ ரெஸ்ட் எடு, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு என்று கூறியவள் ஜூஸ் கிளாஸ்களை எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்கு சென்றாள். அம்மாவின் கரத்தை பிடித்துக் கொண்ட யவ்வனா, எம்மா, யாழினி பெரிய பணக்கார வீட்டுக்கு மருமகளா போக போறா. அதுக்கு என்னடி? அதுக்கு என்னடியா? அப்பப்ப அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அது வேணும் இது வேணும்னு கேட்டு அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா காசை கறந்து எனக்கு கொடுங்க. எனக்கு ஒரு பிச்சைக்கார மாப்பிளைய கட்டி வச்சுட்டீங்க. அவளுக்கு தானா கோடீஸ்வர வீட்டு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. எல்லாம் என் தலை விதி. தன் கணவரை பார்த்து முறைத்தவள் வெடக்கென்று தலையை ஒரு திருப்பும் திருப்பிக் கொண்டாள். உலகில் சில பெண்கள் யவ்வனா போன்றுதான். எவ்வளவு கிடைத்தாலும் அவர்களுக்கு திருப்தி இருப்பதே இல்லை. தன் வீட்டாரையும் கணவரையும் எப்போதும் குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். பகுதி 5 நிறைவடைந்தது. பகுதி 6 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.